சபைகளுக்கான ஆலோசனை புத்தகத்தில், Christ impressed upon his disciples the idea that their prayers, public prayers, should be short. 2 minutes is long enough for any ordinary prayer. என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழ்ல வாசிக்கிறேன். பரமண்டல ஜெபம் பொதுவாக தானே சொல்றோம். எவ்வளவு நேரம் இந்த ஜெபத்தை சொல்றோம்? 2-3 நிமிஷம், அவ்வளவுதான். பொதுவான ஜெபங்கள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தமது சீஷர்களுக்கு கிறிஸ்து வலியுறுத்தினார். ஒரு பொது இடத்துல பண்ற ஜெபம் எப்படி இருக்கணும்? It should be short. இந்த வழக்கமான சாதாரண ஜெபத்துக்கும் 1 அல்லது 2 நிமிடங்கள் போதுமானது. இன்னொரு இடத்துல பாருங்களேன், சபைகளுக்கான ஆலோசனையில் தான் 5ஆம் பாகம் முதல்ல, when you pray, be brief, come right to the point, do not preach to the Lord a sermon in your long prayers. நீங்கள் ஜெபிக்கும் போது பொது இடத்துல சுருக்கமாக ஜெபித்து விஷயத்திற்கு சரியாக வந்து விடுங்கள். எதுக்கு ஜெபம் பண்ணுமோ அது கரெக்டாக வந்துடணும். உங்கள் நீண்ட ஜெபங்களினால் கர்த்தருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணாதீங்க. பாருங்களேன், இன்னொரு உதாரணம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த கர்மேல் மலையில் எலியா தீர்க்கதரிசி ஒரு பக்கம் ஒருத்தர் தான், இன்னொரு பக்கம் யாரு? பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் 850 பேர். எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தைன்னு குதிச்சாங்க. அப்படி தானே குதிச்சாங்க, கத்துனாங்க, கூப்பாடு போட்டாங்க, உடம்பு கழிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. எலியா எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணாரு? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எப்படிங்க ஜெபம் பண்ணார் எலியா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். இட் வாஸ் a short prayer. அக்கினி வந்துச்சா வரலையா? யாக்கோபு 5:17 படிச்சு பாருங்க. எலியா என்ற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் எப்படி ஜெபம் பண்ணினான்? கருத்தாய். தேவன் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். குறிப்பிட்ட ஜெபம் குறிப்பிட்ட பதிலை பெறும். A definite prayer will receive a definite answer. 3 அப்பங்கள் கேட்டான். எலியா சொன்னாரு, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும் அப்படின்னாரு. ஆண்டவர் விளங்க பண்ணாரா பண்ணலையா? பண்ணார். நம்முடைய ஜெபங்கள் குறிப்பிட்ட நோக்கத்துடன் குறிப்பிட்ட திட்டத்துடன் இருக்க வேண்டும்.